அஜித் சார் படம் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி, அது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க எங்க தமிழ் சினிமாவுக்கு தேவைங்கிறது உண்மை. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஊத்துனுங்க தலை ஃபேன்ஸ்க்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கண்டிப்பா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு இழப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஸ்கிரீன்ல பார்த்தா போதுங்கிற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாம் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அஜித் சார் வந்து பிரேக் எடுக்க போறாரு. நானா சொல்றேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அஜித் சார்? ஏன்னா வந்து உண்மையில சொல்றேன், ஆல்ரெடி வந்து படம் வராம நாங்களாம் ரொம்ப நொந்து போயிடும். முடியல, உண்மையில சொல்ல முடியல. செம்ம காண்டா இருக்குது. வெறியா வரானுங்க ஃபேன்ஸ். ஆன்லைன்ல போயிட்டு படம் வராதனால எவனையா திட்ட வேண்டியதாகுது, ப்ரொடியூசரை திட்ட வேண்டியதாகுது, டேரக்டரை திட்ட வேண்டியதாக சொல்லிட்டு எல்லாரும் திட்டு வாங்கினாங்க அஜித் ஃபேன்ஸ் கிட்ட. இப்போ பத்தாவது இந்த ஒரு கேப்பும் விட்டீங்க அப்படின்னா வந்து உண்மையில சொல்ல மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க ஃபேன்ஸு. நானா சொல்ல கொஞ்சம் கேப்பை எடுக்கிறதா இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு அது ஆக்சிடென்ட் ஆச்சு, கொஞ்சம் வந்து முடியல, ஓகே ஒத்துக்கலாம். அது எடுத்து கொஞ்சம் கேப் கம்மியா எடுங்க. அக்டோபர் வரைக்கும்ன்றதுலாம் நம்மளால ஏத்துக்க முடியல. படம் கொஞ்சம் வேணும். அது வேற சம காண்டில் இருக்குது. என்ன அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஊத்துனுங்க தலை ஃபேன்ஸ்க்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எதனா பண்ணி தலை மாட்டோம் கம்பேக் கொடுக்கணும். அவருக்கு குத்துறாரு, அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவருக்கு அசால்ட் மேட்ரு. இன்னும் அந்த கம்பேக்கை கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். மாஸ் ஹீரோலாம் இப்படி போயிருந்தா நான் கூலிக்கு மட்டும் தானே வெயிட் பண்ணோம். ஒரு படம் பத்தாது இல்லை எங்களுக்கு. ஏன்னா ஒரு வருஷம் ஆகுது, ஒரு படம் பத்தாது, ஏகப்பட்ட படம் வேணும். அதனால வந்து அஜித் சார் கொஞ்சம் நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி வருது ஏப்ரல், அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் அக்டோபர்ல தாக்க பிடிக்க முடியாது. கொஞ்சம் டப்புன்னு ஒரு படம் சிம்பிளா இது குட் பேட் அக்லிமா. அஜிஜோ இந்த நீங்களே ஒரு அதிர்ச்சி கொடுக்குறீங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது செஞ்சுருவான்னு நினைக்கிறேன். ஆதிக்கு பாப்போம், நம்பிக்கை இருக்குது. எதனா ஒன்று விட்டு தொலைங்கடா, விடாம இதே விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப நாளா தாங்காது, கொஞ்ச நாள் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் படம் வேணும். அதனால வந்து அஜித் சார் நீங்க ஒரு சின்ன படமா இருந்தாலும் ஒரு ஏதாவது நெக்ஸ்ட் போயிடுங்க. அதான் சொல்லுறேன். இன்டர்வியூலாம் பார்த்தோம், உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. பட் உங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்து மனசு வருத்தமாகுது. கொஞ்சம் டப்புன்னு வாங்க தான் சொல்றேன். அதாவது இந்த நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சைட்ல வந்து ஒரு திருவிழா அப்படின்னா அது ரஜினி சார் படம், விஜய் சார் படம் அண்ட் அஜித் சார் படம். இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அஜித் சார் வந்து தேட்டரில் பார்த்து. விடாமுயற்சி இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது, அது போஸ்ட்போன். குட் பேட் அக்லி இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது, அதையும் போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆல்ரெடி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு டிசப்பாயிண்ட்ல இருக்க மூமெண்ட்ல அஜித் சார் அவரோட பர்சனல் ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் வந்து நான் இந்த இதுல இருந்து பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு இழப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த படம் வருது, அந்த படம் வருது அப்படின்றத தாண்டி அஜித் சார் படம் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி, அது எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் அந்த டைம் வந்து கலெக்ஷன் அதிகமாக இருக்கும், ப்ரொமோஷன் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இதுவாகவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாசிட்டிவான நோட் தான். அப்படி இருக்கும்போது அவரோட இது ரிலீஸ் இல்லை அப்படின்றது கண்டிப்பாக ஃபேன்ஸை தாண்டி பொதுமக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நம்ம ஒரு கண்டிப்பாக வந்து இந்த படம் ஓடலனாலும் நம்ம போய் பார்ப்போம், இந்த படத்தில் இந்த ஹீரோக்காக பார்ப்போம் அப்படின்றது வந்து அஜித் சார் விஜய் சார் தான். விஜய் சார் இப்போ டிவி கேக்கு போயிருக்காரு. அதுவே வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சைட்ல வந்து அன்பேலன்ஸ்டா ஒரு இதுமா இருக்கு. இப்பவே வந்து நிறைய பேர் நிறைய விதமாக அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு இது வந்து பீக்கா இப்பதான் முடிஞ்சு. சரி ஓகே, அவர் டிவிக்கே நமக்காக ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்ற டைம்ல அஜித் சார் இப்படி சொல்லும்போது கண்டிப்பா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா ரஜினி சார் இருக்காரு, அவர் நடிக்க தான் போறாரு, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா ரஜினி சாருக்கு இப்ப ஹெல்த் முன்னாடி மாதிரி இருக்கானா அந்த மாதிரி கிடையாது. எப்போ வேணாலும் அவர் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து குவிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர் நமக்கு வந்து என்டர்டெய்னரா இருக்கணும், ரஜினி சார் நிறைய பண்றாரு. ஆனா அவரோட ஹெல்த் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, திடீர்னு அவருமே ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு அடுத்தபடி இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரும் பிரேக் எடுத்துறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு. நம்மளும் வந்து அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கணும்னு ஆசை. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு சைட்ல போயிட்டாங்க அப்படின்னா இங்க மற்ற இண்டஸ்ட்ரியோட படத்தெல்லாம் வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம படத்தை தாண்டி கேரளாவில் ரிலீஸ் ஆகிற மலையாள படம் நல்லா இருக்கு, ஆந்திரா ரிலீஸ் ஆகிற தெலுங்கு படம், கன்னடா படம் நல்லா இருக்கு, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி எங்க போகுது அப்படின்ற இது இருக்குல்ல. இந்த மாதிரியான ஒரு சினாரியோல தான் நம்ம திவாகர் மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து நான் இருக்க அந்த இடத்த நிரப்புறதுக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அது வந்து எஸ்கே அண்ணா, அது அவர் தான் இதுக்கப்புறம் எப்படி அவரோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்றாருன்னு இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ஸ் வந்து படம் நடிக்காதது தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி அன்பேலன்ஸ்டா வைக்க போகுது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஆனா இது ஒரு வகையில நல்லது தான். இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போகும்போது தான் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், சின்ன சின்ன ஹீரோஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். புது இண்டஸ்ட்ரி வந்து உருவாகும். அது இப்போல இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா அடுத்த ஒரு 10 வருஷத்துல அடுத்த ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வந்து உருவாயிருவாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பேஷன் இருக்கும். என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் பண்ணணும், ஒரு நடிகன் ஆகணுன்ற ஒரு பேஷன்.
அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பேசணும். என்னடா இந்த இடத்துல இது சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா தலை அஜித்தை சொல்லலாம். எல்லாரும் கடவுளை அஜித்தேன்னு ஏன்டா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நடந்த சம்பவம் ஒரு உதாரணம். உண்மையிலே சொல்றேன், அந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்ல வர வேண்டியவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எந்திரிச்சு வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஸ்டார், நீங்கள் இவ்வளோ ஃபேன்ஸ் வச்சிருக்கீங்க, இங்கே வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னது இதனோட பேஷன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யும் போது அந்த ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து யாரையுமே வந்து மோசம் பண்ண மாட்டேன், எல்லா படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டேன், நான் சைன் பண்ண போகிறதே வந்து அக்டோபர்ல தான் நான் சைன் பண்ண போறேன், அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய ஜார்னியே ஸ்டார்ட் ஆகும், அதனால எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருக்குமே இழப்புலன்னு சொன்னார்ல பார்த்தீங்களா, அந்த வேலை பாராட்டு. எனக்கெல்லாம் செம்ம கோவம். இவ்வளவு பேர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு, ஏன்டா இப்போ வந்து ஒன்றும் இல்லை, என்னைய நம்பியே ஒரு 5 கோடி ரூபா போட்டிருக்காங்க, அப்போ வந்து அவரெல்லாம் நம்பி எத்தனை கோடி, 500 கோடி 5000 கோடி வர போட்டிருப்பானுங்க. இந்த மாதிரி போய் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஏதாவது நடந்து போச்சுன்னா என்ன செய்ய, ஒரு சின்ன ஒரு கை முறிவே ஆச்சு, நீங்க எப்படி படத்துல நிற்பீங்க சொல்லுங்க? காய்ச்சலானா போய் நடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலாய் நடிச்சு கொடுத்த பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கல்யாணம் சார் வந்து சொன்னார், அந்த மாதிரி காய்ச்சலானா நடிச்சு கொடுத்துடலாம், கை உடஞ்சுன்னா என்ன செய்ய முடியும், அதை என்ன பண்ண முடியும், என்ன நீ ஆப்ரேஷன் பண்ணாலும் முடியுமா, பழைய இது வருமா, அவர்னாவே ஆக்ஷன் தான், ஆக்ஷன் வச்சு தான் அவர் ஓட்ட முடியும். நடிப்புலாம் இனிமேல் யாருமே பார்க்க மாட்டாங்க, உட்காந்து படம் ஃபுல்லாக அந்த ராஜா மாதிரி உட்காந்து நடிச்சாருன்னா யாருமே பார்க்க போகிறதில்ல. அவரும் ஆக்ஷன் தான், ஸ்டைலிஷ் ஆக்ஷன், பில்லா மாதிரி அந்த மாதிரி படங்களை எதிர்பார்த்த அஜித்தை வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும். ஆனால் இதே மாதிரி பண்ணுறத தயவுசெய்து நிறுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவருடைய பேசலாம் இருக்கட்டும், எல்லாமே ஓகே, நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் சரி தான், ஆனால் வந்து எங்களுக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. நாங்கள் நிறுத்திக்கலாம் சொன்னது உங்கள் பேசனை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்ல வரல, எங்களுக்கு பயமாக இருக்குங்கிறத பயத்தை தான் நாங்கள் சொல்ல வரோம். அதனால அஜித் சார் தயவுசெய்து நீங்கள் யாருக்கும் நீங்கள் துரோகம் பண்ணலை, யாருக்குமே இது பண்ணலை, நீங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களுடைய பேஷன்லேருந்து நீங்கள் உண்மையிலே நாங்கள் வாழ்த்துறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவைங்கிறது உண்மை. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது சார், அதை மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எங்களை நம்பி நீங்கள் இல்லைன்னாலும் நாங்கள் வந்து உங்களை திரையில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனாக இருக்கும். ஒரு ரசிகனாக சொல்கிறேன், அஜித் சார் உங்கள் பேஷனை விட்டு வெளியில் வர சொல்லலை, ஆனால் மக்களையும் பாஸ் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி போறாரு, அடுத்து வந்து அஜித் சாருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் பொறுத்தவரை அவர் வந்து முதலமைச்சர் ஆகிற வரை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, முதலமைச்சர் ஆன பின்னாடி கூட ஒரு படம் நடிச்சாரு. அதே மாதிரி சிவாஜி சார் வந்து பார்த்தீங்கன்னா மரணிக்கிற வரை நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ரஜினிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் இன்னைக்கு வரைக்கும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஹீரோவே பண்றாரு, இன்னொருத்தர் ஹீரோவே பண்றாரு. இந்த சூழ்நிலை இவங்களோட இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் தான் சொல்ல முடியும். 2 பேரும் வந்து நீங்கள் சாகிற வரை நடிக்கணும்னு சொல்கிறது தான் எங்களுடைய ஆசை ஒழிய, நீங்கள் சிஎம் ஆகுங்க எதாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நடிக்கணுங்கிற ஆசை. அஜித் சாரை பொறுத்தவரை நீங்கள் குறைச்சிக்கலாம் சார். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் படம் வருது அவருக்கு, அதை பத்தி எப்படி கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து அவங்களுக்கே தெரியும். ஏன்னா காலங்கள்லாம் மாறிட்டு இருக்குது. நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 படம் 3 படம் காலம்லாம் போயிடுச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு படம், அதையும் வந்து சரியான ரிலீஸ் பண்ணுறதில்ல. அதனால திட்டமிடல் ரொம்ப அவசியம். நீங்கள் அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த ஒரு டேட் 3 டேட் வாங்கி போடுங்க. அந்த டைமில் நடக்காட்டினா கூட அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? சில பேர்லாம் தெரியும், படத்தை பூஜை போட்ட அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கட்ஸ் வேணும். நான் பண்ணிடுவேன்டான்னு சொல்லிட்டு இந்த லியோ படம் அப்படி தான் பண்ணாங்க. பூஜை போட்ட அன்னைக்கே ரிலீஸ் டேட்டை கொடுத்தாங்க. உண்மையிலே அது வந்து தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் யாருமே அப்படி பண்ண முடியாது. அவ்வளவு கான்ஃபிடென்ட் லோகேஷ்லாம். அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப வரலாம் நம்ம பாராட்டணும். ஒரு சின்ன இது ரொம்ப பெரிய படம் பண்ணல, ரொம்ப பெரிய அசிஸ்டண்ட்டாக இல்லை, யார்கிட்டையுமே அசிஸ்டண்ட்டாக இல்லை, அப்படி ஒரு படமே வந்து அவருடைய பிளானிங்கில் எப்படி இருக்குது, படம் நான் கொடுக்க போகிறேன், இதைத்தான் நான் செய்ய போகிறேன், இதில் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண உண்மையிலே லோகேஷ் சார்லாம் வாழ்த்தணும், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபியூச்சரை வந்து பயங்கரமாக யோசிக்கிற ஒரு சில பேரோட ஒன்று சேர்ந்தாங்கன்னா வேற லெவலில் போயிடும் அஜித் சார். அதில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வந்து இந்த படத்தில் வந்து என்னை விடாமுயற்சியை விட வந்து நான் வந்து குட் பை டேக்லிக்கு வந்து ரொம்ப இது சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து குட் பை டேக்லி கொடுத்த இவர் இருக்கார் இல்லையா, ஆதிக் ரவிச்சந்திரன், என்னை பொறுத்தவரை சூப்பராக வந்து ஒரு மார்க்கண்டனி அளவுக்கு கொடுத்துட்டா கூட போதும். நாங்கள் வந்து அஜித் சாரை வந்து இன்னும் கொஞ்சம் ரேஞ்சில் மேலே பார்த்துட்டு நல்லா கொண்டாடுவோங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. அஜித் சார் வந்து பிரேக் எடுக்க போறாரு, அக்டோபர் மாசம் வரைக்கும் பிரேக் எடுக்க போறாரு. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா வந்து அவரோட ஃபேஷன், அவர் ஹிட்டுன்னு சொன்னாலே கார் ரேஸ் தான். ஸோ அது வந்து நம்மளுக்காக பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. அதுல கண்டிப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை 300ல ஒரு 500 கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா தலைன்னு சொன்னாலே கார் தான் மைண்டுக்கு வரும். காரும் பைக்கும் மைண்டுக்கு வரலன்னா அது தலையே கிடையாதுங்கிற அளவுக்கு. ஸோ அதில் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு கம்பேக் கொடுப்பாரு. கம்பல்சரியாக திருப்பி ரசிகர்களுக்காக கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஆல்ரெடி விடாமுயற்சின்னு போர்டு தான் நாங்கள் இன்னும் பிடிக்கல, அந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக 23ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் முன்னாடி சொன்னாங்க. நான் டிக்கெட் புக் மை ஷோவில் கூட பார்த்தேன், அப்போ கேன்சல் பண்ணி விட்டாங்க. சாங் ரிலீஸ் பண்ணோடனே சத்தியமாக
வந்துருச்சுடா படம் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசித்தோம். லாஸ்டா ரிலீஸ் பண்ணும்போது கூட யோசித்தோம் ப்ரோ. ஆனா கடைசி கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதை தாண்டி இப்ப எனக்கு 23ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அவரோட படம் விடாமுயற்சி எந்த அளவுக்கு விடாமுயற்சியா இது பண்றாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுமோ, அந்த அளவுக்கு கார் ரேஸ்ல அவர் வெற்றி பெற்று திருப்பி கம்பேக் ஆகி நம்மளுக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஸ்கிரீன்ல பார்த்தா போதுங்கிற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாம் பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க.